தெய்வீகம் வாய்ந்தது. வரப்பிரசாதம். அம்மாலையை கொடுத்து விட்டாயே. என்ன கொடுத்து விட்டா? மகத்துவம் இந்த மாலை தானமாக கொடுத்து விட்டாளா? யாருக்கு? எதற்கு? ஏன் சிலை போல் நிற்கிறீர்கள்? சொல்லுங்கள், யாருக்கு கொடுத்து விட்டார்? அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த மாலையின் மகிமை தெரியாது. வீணாவதிக்கு வெகுமதியாக கொடுத்து விட்டேன். என்ன வீணாவதிக்கா? உடனே நமது ஆட்களை அனுப்பி அம்மாலைக்கு 10 மடங்கு விலை கொண்ட விமானம் தருவதாக சொல்லி அருமை கொண்டு வாருங்கள். கொடுக்க தயங்கினால் அவளை கட்டி இழுத்து வாருங்கள். என்ன காரியம் இது? அந்த மாலையை வேற யாரிடமாக கொடுக்கலாமா? திரும்பவும் கூட சாமகாரம் கொடுத்திருக்கிறேன். உன்னை என்ன செய்தால் தகும்? மன்னிக்க வேண்டும் மகாராஜா. அந்த ஹாரத்தின் மகிமையினாலாவது இவள் மனம் மாறாதா என்றுதான் தந்தேன். மனமும் மாறும், அவள் புத்தியும் மாறும். நாமும் ஆனந்தம் பெறுவோம் என்று தந்தாயா? நம் வயிற்று பிறந்தவள் என்கிற ஆசை நமக்கு இருக்கிறதே தவிர அவளுக்கு நம்மிடம் கடுகளவு பிரியம் இருக்கிறதா? அப்படி சொல்லாதீர்கள். இருந்தால் நம்மை இப்படி வாட்டி வளைப்பாளா? கொடூர விரோதி ஜென்ம சத்ரு கூட இப்படி மனதை கலங்க வைக்க மாட்டார். வேண்டாம் மகாராஜா, பெற்ற மகளை பழிக்க வேண்டாம். பெற்ற மகள் இவளா? பெற்ற மகள் இருதயத்தை பொத்து பொடி செய்யும் இவளா பெற்ற மகள்? நல்லது இருக்க பொம்பளையே சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சீங்க. எப்படி அனுப்பிச்சு? அதெல்லாம் நம்ம மந்திர சக்தி. திருச்சங்க சொர்க்கம் என்ன, அவங்க அப்பா சொர்க்கத்துக்கு கூட அனுப்புவோம். அப்போ எங்க வேணுமானாலும் அனுப்புவீங்களா? பங்கு தடை இல்லாம இருந்தா அதில் பாதாளத்துக்கு கூட அனுப்புவோம். அப்பாடி, அப்படியான கோட்டைக்குள்ள அந்தப்புறத்துக்கு என்னை கொஞ்சம் அனுப்பேன். ஓ, கண் மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன யோசிக்கிற? இங்க என்னத்துக்கு? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி. இப்படி எல்லாம் அவசரப்படான நேரா அந்த ராஜகுமாரி விட்டு போய் கேட்டிருக்கலாமே. கஷ்டம் தான். அது அரை மணிக்குள்ள நான் வெளியிலே கிட்ட போகவே முடியாது, பேச முடியாது. பரவாயில்லை. சரி. அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. சொன்னா கிளி தன்னால கைக்கு வந்துடும். அவன் செய்யற சொல்லுவா. என்னமோ யோசிக்கிறீங்க? உனக்கு என்ன வேணுமோ சொல்லுப்பா, தர. பாவம், கெஞ்சி கேக்குறாரு. சொல்ல. எப்போ உன் பேர் சொல்லுவாரு? இதோ பிள்ளையார் குழியில இருந்து பூரா முடிகிற வரைக்கும் 20 வராகம் பிடிக்கும். அது அதிகமான நினைச்சா அதிகமான கூட பரவாயில்லை. எப்படி அவரு நினைச்சுக்காரு கை கொண்டோம், அவ்வளவுதான்.
சாமி இதோ இந்த வேற வா லப்தனுக்கு தோப்பக்கு ஏ கண்ணு பாத்துக்கோ எப்பவும் நம்ம ராசியே தனி. ஆமா மாமா. காலிலே எல்லாம் கூடி வருது. ஏ அப்பனே நினைச்சபடி எல்லாம் ஆகும். கவலைப்படாதே கவலைப்படாதே. ஜெய் சச்சிதானந்த குரு. நரனே, நீ நாடி வந்த காரியத்தை மறந்து விளையாட்டில் விழுந்தாய். ஏன் இன்னும் அலைகிறாய்? உன் குருநாதரை நெருங்கி வந்து விட்டாய். நீ கண்டுகொள், எழுந்திரு. சிருங்காரத்தை டக்கென்று விட்டு உண்மையை தெரிந்து கொள். ஜெய் சச்சிதானந்த குருதேவ். வணக்கம் மகாத்மா, வணக்கம். இவ என் பொன்னம்மா. ஜெய். சந்தானம் குருதேவா, காப்பாற்றணும் காப்பாற்றணும். ஜெய் சச்சிதானந்த குருதேவ். சுவாமி, இவரை விட நீங்களே பெரியவரா இருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன சகாயம் நீங்க தான் செய்து வைக்கணும். ஜெய் சச்சிதானந்த குரு. என்ன சகாயம்? விழு விழு, கால விழுந்து கும்பிடு. இவங்க பெரிய மந்திரவாதிங்க. மந்திரவாதியோ தந்திரவாதியோ, இவங்களோட உனக்கு என்ன வேணும்? என்ன வேலையா? எல்லாம் அந்த வேலைதான். மந்திரம் போட்டு ராஜ்குமாரியை கைக்குள்ள போட்டுக்கிறேன் பாரு. யாரு? யாராவது கிட்ட தூக்குல மாட்டுவாங்க. ஏமா ஏன் கல்யாணமே வேண்டாம்னு மறுத்துக்கிட்டு பொண்ணு கருப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூக்கு போடுவாங்களா? சந்தோஷமா குதிச்சு கூத்தாடு கொண்டாடுவாங்க. தெரியுமா? அவள் பெயர் என்ன? பேரு சொன்னா சியாமலாதேவி. சியாமலாதேவி அந்த ராஜகுமாரி தானே? இல்லாத போன எனக்கு எதுக்கு? பலே, நல்ல அதிர்ஷ்டம். சுவாமி, அது சீக்கிரம் செய்யுங்க சுவாமி. செய்பவர் இவர் இல்லை. யாரு? அதோ அந்த சபரிமலை மேல் விஜயம் செய்திருக்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். அவர் நமக்கு சொல்வாரா சுவாமி? யாருக்கும் சொல்லுவார். சரி, எப்படிப்பட்ட கஷ்டமான பிரச்சனையானாலும் சொல்லுவார். அது மாத்திரமில்லை, கோரிக்கைகள் நிறைவேற தகுந்த மார்க்கமும் சொல்லுவார். வா, நீயும் வா. சந்தேகம் ஏதேனும் இருந்தால் நிவர்த்தி செய்வாரா சுவாமி? தவறாமல் செய்வார். அப்படியானால் நானும் வருகிறேன். ஜெய் சச்சிதானந்த குரு. வாருங்கள். ஜெய் குருதேவா. பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஓஹோ, அப்படியா? ஜெய் சியாமலாம்பிகே. இவரே ஹேமா. மகாத்மா, விண்ணப்பம் செய்து கொள். சுவாமி, ராஜகுமாரி சியாமலா தேவியின் தாதி நான். ஆமா சுவாமி. நீ ராஜகுமாரி தாதியா? அவருக்கு கல்யாணம் ஆகுமா சுவாமி? ஆகாமல் என்ன ஆகும்? ஓ, நான் செய்துக்கிறேன். போதும், வாயமுடு. மகாத்மா, மகாராஜாவிடம் இருந்த தெய்வீக மாலை, மகிமை வாய்ந்த மாலை பிறரிடம் சிக்கிவிட்டது. அது மறுபடியும் கிடைக்குமா சுவாமி? ஜெய் சியாமலா, கவலைப்பட வேண்டாம், மாலை கிடைத்து விடும். மகாத்மா, ஹாரம் கிடைத்து விடுமா? அப்படியானால் ராஜகுமாரிக்கு கல்யாணமும் ஆகிவிடும். இனி வேற என்ன வேண்டும் சுவாமி? உத்தரவு. சுவாமி, என்ன விஷயம்? நீ போய் நதியிலே ஸ்நானம் பண்ணி பகவானை மனசிலே நினைச்சுக்கிட்டு இங்கே வா. குருநாதர் உன் ஆசை பூர்த்தியாகும் வழியை உபதேசிப்பார். ஓ சரி, இதோ எப்பயோ வந்துடுறேன்.
இவள் பெயர்தான் பொன்னம்மா, இவன் தான் தக்கு. தக்கா? ஆம் மகாராஜா, நமக்கு வேண்டிய நண்பன் மகாராஜா. மகாராஜா? இவர் மகாராஜாவானா? நீ என்ன மக்கு? மக்கு? நான் இவர் மந்திரி. அப்போ நீ மந்திரி வச்சின்னு சொல்லு. அது சரி, இந்த வேஷமெல்லாம் எதுக்கு? காரணமா தான், அப்புறம் சொல்றேன். தேவி தேவி, இளவரசியாருக்கு மனமும் ஆகுமா, மானம் கிடைக்குமா? என்ன இது ஜோசியமா? உண்மை மகாராஜா, மலை மீது உள்ள ஸ்ரீ சச்சிதானந்தா சுவாமிகள் சொன்னார். சச்சிதானந்த சுவாமியா? அவர் யார்? புதிதாக வந்திருக்கிறார் தேவி, பெரிய மகாத்மா, சொன்னது சொன்னபடி படிக்கிறது. அப்படியா மகாராஜா? நாமும் சென்று அவரை தரிசிக்கலாமே. போதும், இந்நாட்டில் சுவாமிகளுக்கும் அவர்கள் இச்சக பேச்சுக்கும் பஞ்சமே. அப்படி படிக்காதீர்கள். சொன்னபடி நடந்தாலும் நடக்காவிட்டாலும் பெரிய மகான்கள் ஆட்சி பெறுவதில் தவறென்ன மகாராஜா? சரி, போகலாம். ஆமா, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டவங்க அழகா சொகுசா ஜம்முன்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, இல்ல காவி துணி உடுத்திக்கிட்டு சன்னியாசி வேஷம் போடுவாங்களா? வேற எந்த வேஷம் போட்டாலும் அந்த அம்மணி கண்ணால கூட பார்க்க மாட்டாளே, என்ன செய்யலாம்? அதுக்கு சன்னியாசி வேஷம் என்ன மட்டமா? மகாசூரனான அர்ஜுனனே சன்னியாசி வேஷம் போட்டிருக்காரு. அதோ கிருஷ்ணன் பலராமன் போல யாரோ வர்றாங்க இந்த அர்ஜுனனை பாக்குறதுக்கு. ஆமா, அவங்கதான். எழுந்திரு. தக்கு, நீ இங்கே இரு, ஜாக்கிரதை. மகாராஜா, ராஜா குடும்ப சகிதமாக வருகிறார். சியாமலா கூடவா? இதெல்லாம் என்னத்துக்கு மகாராஜா? என்ன மந்திரி, நீங்க பேசாம நான் சொன்னபடி செய்யுங்க, எல்லாம் நினைச்ச வேறும். பாவம், குருதேவருக்கு எவ்வளவு கஷ்டம். ஷியாமளா ஜீவப்பிரிய ஷியாமளா ஜீவப்பிரிய ஷியாமளா என் ஜீவப்பிரிய ஷியாமளா என் ஷியாமளா ஷியாமளா தேவி என் ஜீவப்பிரிய ஷியாமளா என் ஜீவப்பிரிய ஷியாமளா. பாதமேல் விழியாய் பார்த்தேன், பாதமேல் விழியாய் பார்த்தேன், பாங்குடன் தேன்மொழி பேசிடவாராயோ ஷியாமளா, பாங்குடன் தேன்மொழி பேசிடவாராயோ ஷியாமளா, ஜீவப்பிரியே ஷியாமளா என் ஜீவப்பிரியே ஷியாமளா. என்னை காண்பேன் இன்பமும் பெறுவேன், என்னை காண்பேன் இன்பமும் பெறுவேன், ஏற்கனவே தீர இறங்கிடுவாயே நீயே ஷியாமளா, ஏற்கனவே தீர இறங்கிடுவாயே நீயே ஷியாமளா, ஜீவப்பிரியே ஷியாமளா என் ஜீவப்பிரியே ஷியாமளா. அது முகம் காட்டியே அது முகம் காட்டியே என் அல்லலை தவிராயோ, அது முகம் காட்டியே என் அல்லலை தவிராயோ, ஆடி வந்து எங்கள் அன்பினை மேவி, ஆடி வந்து எங்கள் அன்பினை மேவி, ஆனந்தம் தாராயோ ஷியாமளா, ஆனந்தம் தாராயோ ஷியாமளா, ஷியாமளா தேவி என்
ஜீவப்பிரியே ஷியாமளா என் ஜீவப்பிரியே ஷியாமளா என் ஷியாமளா ஷியாமளா தேவி என் ஜீவப்பிரியே ஷியாமளா என் ஜீவப்பிரியே ஷியாமளா என் ஷியாமளா. இல்லைங்கள், இது சச்சிதானந்த சுவாமிகள் கட்டளை. இவர் இந்த ராஜ்யத்திற்கே மகாராஜா. ஆம், தெரியும். எங்கள் குருநாதருக்கு எல்லாம் தெரியும். தெரிந்தே தரிசனம் கொடுக்க கூடாது என்று கட்டளை போட்டிருக்கார். விபரீதம். இம்மாதிரி கட்டளைக்கு காரணம் என்னவோ? தெரிந்தும் தெரியாது போல் நடிக்கிறீர்களா? உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது மகாத்மா. நம் வாயார் சொல்ல வேண்டும் என்பது உங்கள் எண்ணம் போல் இருக்கிறது. சரி, வயது வந்த குமாரத்திக்கு விவாகம் செய்யாமல் வீட்டில் வைத்திருக்கும் மகா பாவமே இதற்கு காரணம். அவளுக்கு கல்யாணம் ஆகும் வரை உங்கள் முகத்தை பார்க்க கூடாது என்பது இந்த சன்னிதானத்தின் உத்தரவு. ஜெய் ஷியாமளா, ஜெய் ஷியாமளா. அதுதான் நடப்பது எப்போது சுவாமி? கூடிய சீக்கிரம் நடக்கும் என்பதே நமது உத்தரவு. இனிமேல் நீங்கள் போகலாம். மகாத்மா, இன்னும் ஒரு விண்ணப்பம். பரம்பரையாக எங்கள் வசம் இருந்த தெய்வீக மாலை ஒன்று தவறி பிறர் கைக்கு சென்று விட்டது. அதை மீண்டும் பெறுவோமா? வெகு சீக்கிரம் அந்த மாலை உங்கள் கைக்கு வந்து சேரும். மகாபாக்கியம். சுவாமி, தங்களை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கவில்லை. எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உத்தரவு. மான மரியாதையோடு வந்தார் மகாராஜா. மகாராஜாவானா நமக்கு என்ன? வாங்க போகலாம். வரேன்.